ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபில் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட்ஸ் அவுட். இது வந்து 2019 வந்த ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஃபிலிம். ஸோ வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய பங்களாவை காட்டுறாங்க. அந்த பங்களாவில் 2 நாய் வந்து வெளியில் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த பங்களாக்குள்ளே காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் வந்து டீயும் ஸ்நாக்ஸும் வந்து ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அந்த சைடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு வயசானவர் வந்து கழுத்தறுக்கப்பட்டு ரத்தத்தோட இறந்து கிடக்குறாரு. ஸோ இதை பார்த்து இவங்க வந்து பதட்டப்பட, அங்கே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இங்கே ஒரு பொண்ணையும் அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பெரிய பங்களாவில் ஒருத்தர் இறந்து கிடந்தார்ல, ஸோ அந்த கொலையை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. அதை வந்து தற்கொலைன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நியூஸ் சேனலில். ஸோ அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க தான் இவங்க. இவங்க வந்து நர்ஸாக வேலை செய்கிறாங்க அந்த பெரியவருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் உடனே இந்த பங்களாவுக்கு வாங்க, போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ எல்லாருமே தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க, நீங்களும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களும் கிளம்பி போகிறாங்க அங்கே. ஸோ இவங்க இந்த நர்ஸ் வந்தோடனே எல்லாருமே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கும்போது இவங்களும் ஓகே, பட் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது எல்லோரும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த வயசானவரோட மூத்த பொண்ணு. ஸோ இவங்கள வந்து கேட்கும்போது அந்த பர்த்டே பார்ட்டியில் உங்களுக்கு என்ன நடந்தது, அன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்திருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் 2 பேர் கேட்கும்போது, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர இந்த நர்ஸும் இந்த ஹவுஸ் கீப்பிங் லேடியும் மட்டும் தான் இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. பட் அவங்க 2 பேரும் நல்ல பொண்ணுங்க தான். ஸோ எங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் என் பையன் மட்டும் தான் அந்த வயசானவர் எங்கள் அப்பா கூட வந்து கோச்சிக்கிட்டு வெளியே போனார். ஏன் போனார் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பின்னாடி வந்து ஒரு பியானோவில் ஒரு சவுண்டு வருது. ஸோ அப்போ வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு, எந்த டைமில் இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்தது இவங்களோட இந்த லேடியோட ஹஸ்பண்டை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் வந்து இந்த பார்ட்டியில் வந்து எனக்கு எதுவும் சந்தேகப்படுற மாதிரி நடக்கலைன்ற மாதிரி சொல்லும்போது, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து அந்த வயசானவரோட பையன். ஸோ அவர் கேட்கும்போது அவரும் வந்து இந்த பார்ட்டியில் எதுவும் சந்தேகமாக நடக்கலை அப்படின்ற மாதிரி விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த தாத்தாவோட இறந்து போனவரோட மருமகளை கூப்பிட்றாங்க. அவருக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி எதுவும் நடக்கலைன்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அதே மாதிரி எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த பின்னாடி வந்து இந்த பியானோ சவுண்டை கேட்டு எல்லாருமே வந்து கடுப்பாகுறாங்க ஒரு டைமில். ஸோ அந்த பியானோ சவுண்டு கேட்ட உடனே இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறவர் கரெக்டாக ஒரு கொஷினை கேட்குறாரு. ஸோ எந்த டைமில் அவர் வந்து கோச்சிட்டு போனார், அவங்களுடைய பேரன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினை எல்லார்கிட்டையும் அதே கொஷினை கேட்குறாரு. ஸோ இவங்களும் வந்து அது கடுப்பாகி என்ன ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ அங்கே நம்மளுடைய ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் ஹீரோ பெனைட் பிளாங்க். ஸோ இவருடைய பேரை வந்து சொல்லும்போது எல்லாருமே வந்து ஓ இவர் ஃபேமஸான டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அவர் டைரெக்டாக வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த வயசான அவரோட பொண்ணோட ஹஸ்பண்டை வந்து கேட்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வயசானவரோட பையன் அவர் வந்து அவங்க அப்பா கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தார் தூரத்தில். ஸோ எனக்கு அது கேட்கல. பட் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படின்றபோது நம்மளுடைய ஹீரோ வந்து அவருடைய பையனை வந்து கூப்பிட்டு விசாரிக்கும்போது, அவருடைய பையன் வந்து இவர் கேட்கும்போது முன் மைண்ட்லேயே யோசிக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வந்து இறந்து போனவர் வந்து ஒரு பெரிய நாவலிஸ்ட், கதை எழுதுகிறவர். அவருடைய கதையை வந்து பப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்காரு இந்த வயசானவரோட பையன். ஸோ இவர் தான் பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ இந்த பப்ளிஷ் பண்ணுற கம்பெனி மொத்தமாக என்கிட்டே கொடுத்துருங்களேன், உங்களுடைய கதையெல்லாம் கொடுத்துருங்களேன், நான் படத்துக்காக நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க அப்பா வந்து இல்லை நீ இனிமேல் இந்த கம்பெனியில் வந்து இருக்க வேண்டாம். ஸோ நீ வந்து உன்னுடைய கதையை வந்து நீ எழுத ஆரம்பி. ஸோ என் கதையை விட்டு நான் என் கம்பெனி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவருக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. பட் இங்கே டிடெக்டிவ் கிட்ட வந்து வேறு மாதிரி சொல்லிவிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இது இதை வந்து அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய பையன் மட்டும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி இந்த வயசான லேடியோட ஹஸ்பண்டோட பையனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் தான் வந்து எப்போவுமே இந்த வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். அன்றைக்கி கூட இந்த வயசானவர் கூட சண்டை போட்டுட்டு
எங்கேயோ போனான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோ வந்து அப்புறம் வந்து அவங்களுடைய அப்பா, அந்த பையனுடைய அப்பாவை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்ன விசாரிக்கிறாரு அப்படின்னா, அன்றைக்கி காலையில் வந்து ஏதோ சத்தம் கேட்டு தான் வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது நான் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அந்த வயசானவரோட மருமகளும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அங்கே கேட்டது 2 வந்து ஆம்பளை குரல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவர் வந்து ஏதோ யோசிக்கிறாரு. அதை வெளியில் சொல்ல மாட்டார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வயசானவர் வந்து இவருடைய மருமகன் வந்து ஒரு அஃபேரில் இருக்கார், அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டரில் எழுதி அதை வந்து அவருடைய கபோர்டில் வந்து வச்சிடுறாரு. இவரும் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு, அந்த மாதிரி சொல்லாதீங்கன்ற மாதிரி கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒத்துக்கலை. ஸோ அதுதான் அங்கே வந்து சத்தம் போட்டிருக்காங்க, 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. பட் இங்கே வந்து அது நம்மளுடைய டிடெக்டிவ் கிட்ட வந்து வேறு மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த மருமகளை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அன்றைக்கி காலையில் நீங்கள் தான் ஏர்லியாக வந்திருக்கீங்க, அன்றைக்கி அங்கே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவங்க ஆமாம் அன்றைக்கி ஏதோ சத்தம் வந்தது, அவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, டிடெக்டிவ் வந்து நீங்களும் வந்து அந்த வயசானவர் கூட ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே, அன்றைக்கி என்ன தான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க எதுவும் சொல்லலை, இவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸோ இவங்களுடைய பொண்ணு வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பொண்ணோட ஸ்கூல் படிப்புக்கு இந்த செலவை வந்து இந்த பெரியவர் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணோட படிப்பு செலவை வந்து இவங்க டபுளாக, அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து 2 வாட்டி வாங்கி இவங்க அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து இந்த பெரியவருக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுவும் 4 வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய காசை ஏமாத்துறாங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டு, இதுதான் கடைசியான செக்கு, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் தான் அங்கே போயிருக்கும். பட் இங்கே வந்து டிடெக்டிவ் கிட்ட சமாளிச்சிடுறாங்க. ஸோ இது சமாளிச்சுட்டு அடுத்தது வந்து நம்மளுடைய நர்ஸு, இந்த மார்த்தாங்கிறவங்க கிட்ட நம்மளுடைய டிடெக்டிவ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அங்கே. ஸோ இந்த மார்த்தாங்கிற இந்த நர்ஸுக்கு வந்து ஒரு வியாதி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வந்து பொய் சொன்னாங்கன்னா இவங்க வந்து உடனே வந்து இவங்களுக்கு வாமிட் வந்துடும். ஸோ இந்த டிடெக்டிவ் வந்து கேட்குறாரு. ஸோ அந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணுக்கோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு அந்த வயசானவர் வந்து சொல்லியிருக்காரா, ஏன்னா நீங்கள் தான் அவர் கூட க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க, அவர் வந்து ஆக்சுவலாக சொல்லியிருப்பார், பட் இவங்க இல்லைன்றாங்க. உடனே இவங்க வாமிட்டும் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்து காம் பண்ணிவிட்டு, அடுத்த கொஷின் கேட்குறாங்க. அந்த ஜோனின்றவங்க, அதாவது அவங்களுடைய மருமகளுடைய பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் செலவு வந்து இவர் தான் பார்த்துருப்பாரு. அந்த ஸ்கூல் செலவு வந்து இவங்க வந்து அந்த காசை வந்து எப்படியோ அடிச்சிருக்காங்க, அதை பற்றி இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்களான்னு கேட்கும்போது, அதுவும் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக இவங்கக்கிட்ட. பட் இவங்க வந்து இப்போது இல்லை, என்னால் முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து நம்மளுடைய டிடெக்டிவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மர்டர் தான், இது வந்து சூசைட் கிடையாது. ஏன்னா அவர் செத்த அடுத்த நாளே வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது, அந்த லெட்டரில் வந்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு கேஷும் வந்திருந்தது. ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த கொலை நடந்தது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, ஸோ அதனால தான் இந்த கேஷும் இந்த இதுவும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ்லேயே வந்து நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, யார் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. அப்போ இவருக்கு வந்து ஸோ எனக்கு தெரியாது, நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கான பதில் இங்கே தான் சொல்லியிருக்காரு. இவருக்கே யார் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து அந்த இது சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து அன்றைக்கி அந்த நைட்டில் கொலை நடந்த அந்த டைமில் வந்து எல்லோரும் அவங்களுடைய ரூம்குள்ளே எப்போ போனாங்க, அந்த டைமிங்கை பற்றி எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸில் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதில் 11:30 மணிக்கு அந்த நர்ஸ் வந்து அந்த வயசானவரை கூப்பிட்டுட்டு மேலே போயிருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய பொண்ணு, ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து பார்த்துட்டு அவங்க வந்து தூங்க போயிடுறாங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் சத்தம் வந்தாலே தூங்கும் போது ஏஞ்சிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சத்தம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு தூங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோனிங்கிறவங்க எங்களுடைய மருமகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யோகா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டிருக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சத்தம் கேட்டிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சத்தம் கேட்கும்போது 2 பேரும் அமைதியாக தான் இருக்காங்க ஆக்சுவலாக, இந்த ஜோனிங்கிறவங்க இந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணும். ஸோ 2வது ஒரு சத்தம் கேட்கும்போது இந்த ஜோனிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே போயிட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த வயசானவர் வந்து
இல்லை நாங்கள் கேம் தான் விளாடிட்டு இருந்தோம் நானும் நர்ஸும். ஸோ அது வந்து தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஸோ அது வந்து ஃபஸ்ட் 2வது சத்தம். ஸோ 3வது சத்தமும் கேட்கும்போது இந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து ஏஞ்சிருக்காங்க. ஸோ 3வது சத்தம் கேட்கும்போது இந்த நர்ஸு வந்து கீழே இறங்கி வெளியில் போயிருக்காங்க வீட்டுக்கு. அப்போ வந்து இந்த வெளியில் வந்து இந்த வயசானவரோட ஒரு பையன், அவர் நேம் வால்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன டைம் பார்த்துருக்காரு, அந்த டைம் வந்து 12ன்னு இருக்குது. ஸோ போயிட்டோடனே ஒரு 3 மணிக்கு வந்து நாய் கத்துற சத்தம் வந்து வெளியில் கேட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து 12:15லேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே தான் அந்த வயசானவர் வந்து இறந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த டிடெக்டிவ் ஹீரோக்கிட்ட சொல்லும்போது, இப்போ வந்து டிடெக்டிவ் வந்து நர்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்கும்போது. ஸோ 11:30 மணிக்கு நீங்கள் தான் வந்து அந்த வயசானவர் வந்து கூப்பிட்டுட்டு மேலே போயிருக்கீங்க. அரை மணி நேரம் நீங்கள் மேலே இருந்திருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொன்னால் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், என்ன நடந்திருக்குன்ற மாதிரி நான் கெஸ் பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு காயினை சுண்டி விடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு அவர் வந்து மேலே கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க ஹீரோயின். ஸோ கூப்பிட்டுட்டு போகும்போது அவர் வந்து கேம் விளாடணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. என் பர்த்டே நான் கேம் விளாடணுன்ற மாதிரி கேம் விளாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேமில் எப்போவுமே வந்து இந்த மாத்தாங்கிற நர்ஸு தான் வந்து ஜெயிப்பாங்க போல். ஸோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, அவர் வந்து இந்த கேமை கலைச்சி விட்டு அந்த கேம் போர்டை வந்து தள்ளி விட்டுறாரு. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு சவுண்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் சவுண்டு கேட்கும்போது இவங்க வந்து இந்த மெடிசனை போட்டு விட்டுறாங்க. இந்த மெடிசன் வந்து 2 மெடிசன் இருக்கும். ஒன்று வந்து மார்ஃபின், இன்னொன்று வந்து நார்மல் மெடிசன். இந்த நார்மல் மெடிசனுக்கு பதிலாக மார்ஃபினை வந்து அதிகமாக போட்டு விட்டுறாங்க. ஸோ செகண்ட் மெடிசன் போகும்போது தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சி இவங்க பயப்படுறாங்க. ஸோ நான் மார்ஃபினை தான் அதிகமாக போட்டுட்டேன், அப்போனா நீங்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் இறந்துருவீங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் ஆம்புலன்ஸை கூப்பிட்றேன். ஸோ அங்கே வந்து ஒரு சேஃப்டி கிட் இருக்கும். அந்த சேஃப்டி கிட்டில் ஒரு மெடிசன் போட்டால் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கலாம். தாக்கு பிடிச்சோடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா அதுக்குள்ளே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லும்போது அந்த தாத்தா வந்து இல்லை பரவாயில்ல விடு, ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட வேணாம், நான் வந்து எப்படி இருந்தாலும் சாக தானே போகிறேன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ இவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண ஃபோன் எடுக்க போவாங்க. அப்போ வந்து இந்த தாத்தா வந்து வேணுன்ட்டே காலை தடுக்கி விட்டுருவார். அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருவாங்க. இதுதான் வந்து 2வது சத்தம். ஸோ இப்போ வந்து அந்த வயசானவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து கீழே போயிட்டு நீ வந்து யாராவது இருந்தாங்கன்னா சத்தமாக பாய்ன்னு சொல்லிட்டு போயிடு. சொல்லிட்டு போனோடனே அப்போ நீ போன மாதிரி கணக்காயிடும். ஸோ அப்போ வந்து அந்த வெளியில் இருக்கிற அந்த வால்ட்டு வந்து டைம் பார்த்துருப்பாரு 12 மணி. ஸோ இவங்க வந்து வெளியே போயிருப்பாங்க. அந்த கார் எடுத்துகிட்டு நீ அந்த யானை சிலை கேட்டை தாண்டி யானை சிலை வரைக்கும் அது வரைக்கும் தான் கேமரா விசிபிலிட்டி இருக்கும். அது யானை சிலை தாண்டி ஒரு ரைட் எடுத்துகிட்டு அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு பின்னாடி வழியாக வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய சேஃப்டி ரூம் மூலயமா, சீக்ரெட் ரூம் மூலயமா வந்து என்னுடைய கோட்டும் ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு கீழே வாக்கிங் போகிற மாதிரி போனோன்னா அது வந்து அப்போ வந்து அந்த வால்ட்டுங்கிறவர் வந்து பார்த்துட்டு, அப்பா நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ இவங்களும் வந்து மேலே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ திருப்பி அந்த சேஃப்டி சீக்ரெட் ரூம் மூலயமா வெளியே வந்து வெளியில் வரும்போது ஒரு கட்டையை வந்து தெரியாமல் வந்து உடஞ்சிரும். ஸோ அது வந்து கட்டை உடஞ்சாலும் அது வந்து இறங்கிட்டு கீழே வந்து பார்த்தா இந்த வயசானவரோட அம்மா வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணும் சரியாக தெரியாது, காதும் கேட்காது. ஸோ அவங்க வந்து அந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணோட பையனை பார்த்து அவனுடைய பேரை கூப்பிட்டுட்டு நீ இவ்வளோ திருப்பி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ கேட்டபோது இவங்களுக்கு வந்து ஒரு சைடு ஷாக்காக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து நிம்மதியாக இருக்குது. ஓகே என் பேரை சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வந்து இந்த வந்த வழியாகவே கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு 12 மணிக்கு வெளியும் போயிட்டாங்க. இந்த வயசானவரும் வந்து வாக்கிங்கும் நடந்திருக்காரு. இதை வந்து 2 சாட்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹீரோ காயினை சுண்டி அவர் கையில் விழுற வரைக்கும் இவங்க யோசித்து பார்க்கும்போது, அவர் ஹீரோ கேட்கும்போது அன்றைக்கி என்ன நடந்ததுன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க வந்து இல்லை நான் இன்றைக்கி கூப்பிட்டு போனேன், அவருக்கு மருந்து கொடுத்தேன், ஸோ அப்புறமா நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அவரும் வந்து அந்த மருந்தோடைய பேர் கேட்டுட்டு சரி ஓகே போங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து ஒரு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே வந்து வாஷ் பேஷனில் வந்து இந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு இவங்க வந்து இந்த டாய்லெட் பவுலில் வந்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போனா இவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த தாத்தாவோட ஃபியூனரல் வந்து நடக்குது. ஸோ ஃபியூனரல் நடக்கும்போது அந்த வால்ட்டுங்கிறவர் வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி நீ வந்து பயப்படாத, நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இவங்க வந்து
வேறு ஒரு நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடிபெயர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் இவர் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அப்போ வந்து அங்கே டிடெக்டிவ் வந்து இருட்டில் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது நீங்கள் இன்னும் போகலையா, இங்கேயே உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உன்னுடைய ஹெல்ப் தேவை. நீ வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட அசைவை வந்து கவனித்து எனக்கு சொல்கிற, நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உனக்கு தான் இந்த மர்டர்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்து யோசிக்கிறாங்க. ஸோ வீட்டில் உட்காந்து யோசிக்கும் போது அன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க காரை விட்டுட்டு திருப்பி அந்த வீடு மேலே ஏறி அந்த சீக்ரெட் ரூம் மூலிமா அந்த தாத்தா ரூமுக்கு போகும்போது அவரே வந்து ஒரு கல் தடுத்து செத்துருக்காரு. ஸோ இவர் தான் கல் தடுத்து செத்துருக்காருன்றதை இவங்க வந்து பார்த்து இருக்காங்க. ஸோ அதை அதை நினச்சிக்கிட்டே இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த செக்யூரிட்டி கேமராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த செக்யூரிட்டி கேமராஸ் வந்து இந்த கேட்டோட இந்த யானை சிலை வரைக்கும் இருக்கும். ஸோ இதை பார்த்து உடனே ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க. அந்த யானை சிலைக்கு தாண்டி தான் இவர் வந்து இந்த பெரியவர் வந்து காரை தாண்டி விட சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க காருக்கு யானை சிலைக்கு முன்னாடியே வந்து காரை திருப்பியிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்ச நம்மளை மாட்டியிருப்போமே அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த சிடி அந்த இது ப்ளே ஆகும்போதே வந்து எக்ஸிட் பட்டனை வந்து அமுக்கிடுவாங்க. ஸோ அதை அமுக்கின உடனே அது வந்து வெளியில் வந்து பஸ்ட் ஆகிடும். ஸோ இதோட காப்பியை வந்து கேட்டு அந்த 2 டிடெக்டிவ்ஸ் கிட்டே நம்மளுடைய ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த கேசட் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் இந்த 4 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின் வழியாக அந்த வீட்டுக்கு போவாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோ வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருவார். இதை பார்த்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேணுன்ட்டே அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் மேலே காது கேட்காத மாதிரி நடந்து வந்து அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் அழிச்சிடுவாங்க. சரி ஓகேன்னு ஹீரோவும் சொல்லிவிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த 2 நாய்ங்க இந்த பின் வழியாக தான் வந்து ஹீரோயினை வந்து இது பண்ணும். ஸோ இதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு ஹீரோ வந்து அந்த வயசானவரோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ பின்னாடி வந்து அந்த நாய் வந்து அந்த மேலே ஏறும்போது ஒரு கட்டை வந்து உடஞ்சி விழுந்திருக்கும் ஹீரோயின் ஏறும்போது. ஸோ அந்த கட்டையை எடுத்துன்னு வந்து ஹீரோயின்கிட்டே அந்த நாய் கொடுக்குது. ஸோ ஹீரோ அந்த சைடு திரும்பி நிற்கும் போது ஹீரோயின் தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ இதை வந்து ஹீரோயின் வந்து எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து அந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணோட பையன் வந்து வரான். அதுதான் நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா. ஸோ அவர் வந்து உள்ளே உட்காரும்போது என்ன ஆக்சுவலாக இந்த ஒரு இது நடக்குது அப்படின்னா, அந்த வயசானவர் வந்து ஒரு வில், அதாவது சொத்து வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து எழுதி வச்சுருப்பார். ஸோ அது வந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, யார் கொடுக்கணும், யார் கொடுத்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த கோர்ட்டோட ஒரு லாயர் வந்து இன்னும் 10 நிமிஷம் தான் நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போவார். ஸோ அப்போ இவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகள்லாம் நடக்கும். ஸோ அந்த சண்டைகளில் வந்து இந்த வால்ட்டுங்கிறவர் வந்து அந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணோட பையனை பற்றி நல்லா தப்பாக பேசுவார். அந்த பையனும் வந்து உன்னுடைய பையனும் தான் அப்படின்ற மாதிரி பேசுவார். இவங்களுக்குள்ளே நிறைய சண்டை வரும். ஸோ அப்போ வந்து டிடெக்டிவ் ஏஞ்சி வெளியே வந்துடுவார். டிடெக்டிவும் அந்த மாட்டாங்கிற நர்ஸும் ஏஞ்சி வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன்லேயே ஒரு இது வந்து நடந்திருக்கும். அதாவது அந்த வால்ட்டோட பையன் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு சத்தத்தை கேட்டிருப்பான். ஸோ அந்த சத்தத்தை என் பையன் கேட்டான். அதாவது அந்த வயசானவரும் இந்த ஃபஸ்ட்டு பொண்ணோட பையனும் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஐ வில் அப்படின்ற மாதிரி இந்த வயசானவர் சொல்லும் போதும், ஸோ இந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணோட பையன் பேர், அதாவது இவரோட பேரை வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஐ எம் வார்னிங் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான். அதை வந்து நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா கிட்ட கேட்கும்போது அவரும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கேயே வந்து நிறைய சண்டைகள் போகும்போது ஸோ இங்கே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து நிற்கும் போது அந்த நாய் வந்து அந்த மேலே ஹீரோயின் ஏறி இருப்பாங்களே, அந்த ஒரு கட்டை உடஞ்சி விழுந்திருக்கும். அந்த கட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குது. ஸோ அந்த கட்டையை வச்சு எங்கேன்னு பார்த்தா, ஸோ அது வந்து அந்த சீக்ரெட் ரூமுக்கு வந்து வழிவகுக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத பார்த்து டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாங்க. அங்கே போயிட்டு அங்கே நடந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த காலடி தடங்கள்லாம் பார்த்து, இது கண்டிப்பாக வந்து ஒரு கொலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஸோ ஹீரோயின் வந்து பதட்டப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கோர்ட்டோட லாயர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வந்து இந்த சொத்தை வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் கீழே வந்து நின்றுடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சொத்து யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லோரும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு தான் வரும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே ஷாக் ஆகிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா,
அந்த லாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வயசானவர் வந்து அவருடைய மொத்த சொத்துக்களையும் வந்து இந்த மார்த்தாங்கிற நர்ஸு பேரில் தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறாங்க. ஸோ இவர் எப்படி இந்த மாதிரி எழுதலாம், இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா, இவ தான் கூடயே இருந்து ஏமாற்றிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திட்ட ஆரம்பிக்கும்போது நம்மளோட கேப்டன் அமெரிக்கா மட்டும் யோசிச்சுட்டு நல்லா சிரிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஸோ கிளம்பி வெளியே போகும்போது இந்த மார்த்தான்ற நர்ஸை வந்து டிடெக்டிவ் கூப்பிட்டு வெளியே வந்துடுறாரு. இங்கே எந்த வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி கூப்பிட்டு வெளியே வரும்போது, மாட்டாங்கிறன்ற நர்ஸு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, காரை திறந்து உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆனால் நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா கூப்பிட்டுட்டு அவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போய் அவங்க நல்லா சாப்பாடு வாங்கி தந்து, அப்போ தான் இவர் வந்து ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ இப்போ ஃபுல்லாக சாப்பிட்ருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ வந்து பொய் சொன்னால் வந்து வாந்தி எடுத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பவுலையும் கொடுக்குறாரு. ஸோ நீ அன்றைக்கி அங்கே என்ன தான் நடந்தது, எங்களுடைய தாத்தா வந்து தற்கொலை பண்ணுறவர் கிடையாது. ஸோ அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது இவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இவர் பார்த்துட்டு இதை கேட்டுட்டு ஷாக் ஆகும்போது அந்த சைடு வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஸோ இந்த சொத்தை எப்படி வாங்கணும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த ஜோனிங்கிறவரோட பொண்ணுக்கும் இந்த மாட்டாங்கிற நர்ஸும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு மூலிமா பேசி இவங்கள வந்து சரி ஓகேன்ற மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லி எல்லாருமே வந்து பிளாக்மெயில் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, இருந்தாலும் பட் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணும்போது இந்த கேப்டன் அமெரிக்கா ஓகே, என்னுடைய தாத்தா வந்து அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான் போகணுன்ற மாதிரி, நீயே வச்சுக்கோ. ஸோ வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நீ வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து குடிபெயர்ந்திருக்க, அதை ஃபஸ்ட்டு நான் உனக்கு சரி பண்ணி விட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஷேரை வந்து நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகேன்ற மாதிரி பேசிவிட்டு இவங்க போயிடுறாங்க. போகும்போது இவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது அங்கே வால்ட்டு வந்து நிற்கிறாரு. வால்ட்டு வந்து நிற்கும்போது, ஸோ இந்த மாதிரி நீ குடிபெயர்ந்து தான் வந்திருக்க, ஸோ அப்படியே வந்து நாசுக்காக வந்து மிரட்டுறாரு. ஸோ மிரட்டும் போது இவங்க வந்து பயந்துடுறாங்க. பயந்தாலும் இந்த சொத்தில் என்கிட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸை வச்சு நான் வந்து இந்த குடிபெயர்ந்ததை வந்து நான் எப்படியாவது மாற்றிப்பேன், நீ பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அப்போ வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் பார்த்து அந்த தாத்தாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து நீ தான் பண்ணியிருக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை வச்சு வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஹீரோயின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவர் பார்த்துட்டு இது வந்து எந்த லேப்லேருந்து வந்திருக்கோ அங்கேயே போய் பார்க்கலான்ற போது பார்த்தா, அங்கே போனால் அந்த லேப் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய டிடெக்டிவ்ஸும் அவங்களுடைய டீமும் வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ இவங்க வந்து இந்த காரை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து உடனே கார் எடுத்துகிட்டு திரும்பிடுறாங்க. ஏன்னா இவங்கள தான் பிடிக்க வராங்கன்ட்டு திரும்பி செம்ம சேசிங் சீனாக இருக்கும். அந்த சேசிங் சீனில் போயிட்டு கடைசியில் அங்கே வந்து உனக்கு வேறு ஏதாவது பிளாக்மெயில் மெயிலோ இல்லை மெசேஜோ ஏதோ வந்திருக்கான்னு கேட்கும்போது மெயில் ஒன்று வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய போலீஸ் வந்து கேப்டன் அமெரிக்காவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணையும் வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ டிடெக்டிவ் கூட இந்த பொண்ணை வந்து அதாவது நர்ஸை வந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு. போகும்போது நான் ஒரு வேலையாக இருக்குன்ற மாதிரி இறங்கி அந்த மீட்டிங்க்கு வர சொல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பார்த்து ஷாக் ஆகி, அப்போ நீ தான் எல்லாமே பண்ணதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க வந்து ஏதோ ஒரு போதையில் இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா கீழே வந்து மார்ஃபினை வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்க மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. பக்கத்தில் எரிஞ்சு போன ஒரு பேப்பரும் இருக்குது. இவங்களுடைய அந்த மெடிக்கல் கிட் பேக், அதாவது அந்த டிடெக்டிவ் கேட்கும்போது இந்த மெடிக்கல் கிட் பேக் எனக்கு இங்கே தான் வச்சேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க முதல் சீனில். ஸோ அந்த மெடிக்கல் கிட் பேக் இங்கே தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ரொம்ப வலி பெற ஆரம்பிக்குது அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடிக்கு. ஸோ இவங்க ஹெல்ப் பண்ண பார்க்குறாங்க. அப்போ வந்து நீ தான் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அப்படியே வந்து மயக்கமாகறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டு இந்த அவங்களுடைய நேம் ஃப்ரான், அதாவது அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடியோடைய நேம் ஃப்ரானு. ஸோ அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த டிடெக்டிவும் நம்மளுடைய ஹீரோயினும் வந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஹீரோயின் டிடெக்டிவ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், எனக்கு எல்லாமே இது மாதிரி தான் நடந்தது, ஸோ அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும் இது எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நான் இனிமேல் இதெல்லாம் பண்ணிவிட்டு நானே முடிச்சிடுறேன், அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அந்த சொத்தை அவங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து ஒன்றா உட்கார வச்சு இவங்க சொல்லலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ டிடெக்டிவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த பொண்ணை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டு பொண்ணுன்னு சொல்லி ஏமாற்றி ரொம்ப வேலை வாங்கி ரொம்ப இது பண்ணியிருக்கீங்க, பேருக்கு தான் உங்களுடைய பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறீங்க,
இந்த சொத்தை வந்து அவள் உங்களுக்கு எழுதி தரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறாரு. ஒரு ரூம்குள்ளே போயிட்டு நம்மளோட கேப்டன் அமெரிக்காவையும் கூப்பிட்டுட்டு வந்து இந்த விசாரணை ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாருமே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பார். பட் அந்த கேப்டன் அமெரிக்கா வந்து அவர் இன்வெஸ்டிகேட்டே பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு இதை சொல்கிறாரு. இந்த கொலை நடந்த அடுத்த நாளே வந்து ஸோ எனக்கு வந்து ஒரு லெட்டரும் வந்து ஒரு கேஷும் வந்து வந்திருக்கு. யார் என்ன ஹையர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ எதுவுமே தெரியாமல் வந்து நான் எப்படி இந்த கேஸை வந்து முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கேப்டன் அமெரிக்காவை கூப்பிட்டு வராங்க. ஸோ கூப்பிட்டு வரும்போது அன்றைக்கி உங்கள் தாத்தா கூட நீங்கள் சண்டை போட்டிங்க, அன்றைக்கி என்ன தான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவரும் வந்து யோசிக்கிறாரு. ஸோ யோசிக்கும் போது அன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தாத்தா வந்து சொத்தை எல்லாமே இந்த மாத்தாங்கிற நர்ஸுக்கு வந்து எழுதி வைக்க போகிறது இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். அதை கேட்டு நம்மளோட கேப்டன் அமெரிக்காவும் வந்து டென்ஷன் ஆகி இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் உன்னை வார்னிங் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இந்த தாத்தா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த சத்தத்தை தான் வந்து அந்த வால்ட்டோட பையன் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கேட்டிருப்பான். இது சொல்லிட்டு போகும்போது ஹீரோ, அதாவது கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு யோசனை வருது. அதாவது என்னன்னா அப்படின்னா, இவர் வந்து இந்த இவர் தான் எப்படியாவது நம்ம வந்து இந்த மருந்தை மாற்றி வச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த மருந்தை மாற்றி வச்சா அந்த ஹீரோயின் மேலே தான் அந்த பழி விழும். ஸோ அவளும் ஜெயிலுக்கு போயிடுவா, அவகிட்ட இருக்க சொத்தும் நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சி கார் வந்து இந்த யானை சிலை தாண்டி விட்டுட்டு பின் வழியாக வீட்டுக்கு வந்து அந்த சீக்ரெட் ரூம்லேயே உள்ளே போயிட்டு மருந்தை வந்து மாற்றி வச்சுருக்கான் நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா. ஸோ மருந்தை வந்து ஸ்டிக்கர் மட்டும் பிழித்து வேறு ஒரு ஸ்டிக்கரில் வச்சுருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த மாத்தாங்கிற நர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையான கரெக்டான மருந்தை தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க பயம் பதட்டத்தில் வந்து அது வந்து தப்பான மருந்துன்னு நினச்சி ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரே சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. ஸோ அந்த மருந்தை மாற்றி வச்சுட்டு அந்த பேக்கப்புக்கான ஒரு மருந்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அப்போ எடுத்துகிட்டு கீழே வரும்போது தான் அந்த வயசானவரோட அம்மா வந்து பார்த்துட்டு, நீ வந்திருக்கியா, திருப்பி வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஹீரோயின்கிட்டையும் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அப்போனா ஹீரோயினுக்கு முன்னாடியே வந்து இவனும் போயிருக்கான். ஸோ அதுதான் வந்து இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டே வந்து அந்த திருப்பியும் அந்த மருந்தை வந்து திருப்பி மாற்றி வச்சிடலான்ற மாதிரி வந்திருக்கான் பின் வழியாக. வரும்போது நாய் வந்து குலைச்சிருக்கு. ஸோ அதனால அவன் வந்து போயிட்டான். திருப்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு சூசைட் மூலமாக இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும்போது, இது வந்து பிளான் வந்து சொதப்புன்றதுனால ஸோ இவர் வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி காசையும் வச்சு நம்மளுடைய ஹீரோவான டிடெக்டிவ் கிட்ட கொடுத்து இந்த கேஸு கொடுத்ததே இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டே இருக்கும்போது அந்த மருந்தை வந்து திருப்பியும் வந்து மாற்றி வச்சிடுறான். ஸோ மாற்றி வைக்கும்போது அதை வந்து இந்த வேலைக்காரியான அந்த ஃப்ரான் அப்படின்றவங்க வந்து பார்த்துட்றாங்க. ஸோ அதை பார்த்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்து ஐ நோ வாட் யூ டிட் அப்படின்ற மாதிரி கேப்டன் அமெரிக்காவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவர் வந்து ஹீரோயினை வந்து நான் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அந்த ஃபேனுன்ற மாதிரி அப்படியே வந்து உல்ட்டா பண்ணி விட்ருக்காரு. ஸோ இவங்க வந்து அந்த 9 கொலம்பஸ் ரோடுக்கு வாங்கன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஃபேன் அங்கே இருப்பாள். நம்மளோட கேப்டன் அமெரிக்கா போயிட்டு அந்த மார்ஃபின் வந்து ஃபுல்லாக வச்சு அவரை வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷனுக்கு கொண்டு போயிட்டு அந்த இருக்கிற அந்த ஒரிஜினல் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து எரிச்சிட்டு அந்த லேபையும் வந்து எரிச்சிட்டு இவன் தான் போயிருக்கான். ஸோ அது தெரியாமல் ஹீரோயினுக்கு வந்து வேறு மாதிரி மெயில் அனுப்பிச்சு இந்த டைமில் வாங்கன்ற மாதிரி கொஞ்சம் டைம் தள்ளி வர வச்சு இந்த டைம் தள்ளி வர வைக்கும்போது இவங்க வந்து சாவர நிலைமையில் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த சொத்து முக்கியம் இல்லைன்ற மாதிரி இந்த ஃபேனோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரான் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரான் இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஹீரோயின் வந்து பொய் சொல்லி ஃப்ரான் உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேப்டன் அமெரிக்கா கிட்ட சொல்லும்போது, கேப்டன் அமெரிக்காவும் அவள் உயிரோடு இருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து டிடெக்டிவ் வந்து சரி வாங்க அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி பேசும்போது, ஆமாண்டா நான் தான்டா கொலை பண்ணேன், உங்களால் என்னடா பண்ண முடியும், இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு பெரிய லாயரை வச்சு வெளியே வந்துடும்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து வாந்தி எடுத்துடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து போய் சொல்லியிருக்காங்க, அந்த ஃப்ரானுங்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டலே இறந்துருக்காங்க. ஸோ இறந்த தெரிஞ்சு கேப்டன் அமெரிக்கா வந்து தெரியாமல் உளறிட்டார். அதை வந்து இந்த டிடெக்டிவ்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டிங்கை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியில் நின்றுருக்காங்க. வெளியில் நின்றுருக்கும் போது அந்த வயசானவரோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து
ஒரு லெட்டர் வந்து படிக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு அஃபேர் வச்சுருப்பாங்கன்றது. அதை வச்சுட்டு அவரை வந்து அடிச்சிருக்காங்க போல். அதுதான் அவரோட கண் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அவருடைய பையனை வந்து எவ்வளவோ வந்து தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுவார். பட் இருந்தாலும் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த டிடெக்டிவ் கிட்ட நம்மளுடைய நர்ஸு வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டே வந்து உன்னுடைய ஷூ வந்து இப்படி காலை நீட்டிட்டு தான் இப்படி உட்காருவ, அப்போவே பார்த்தேன் உன் ஷூவில் வந்து ஒரு ரத்தக்காரை இருந்தது. அப்போவே தெரியும் நீ இதில் வந்து ஏதோ சம்மந்தப்பட்டிருக்க, பட் நீ பண்ணலை, உன்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஸோ இவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல நர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவர் போவார். ஸோ போகும்போது இவங்க வந்து மேலே நின்று காஃபி குடிப்பாங்க. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த வீட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கீழே நின்று பார்ப்பாங்க. ஸோ அப்படி இந்த கதை வந்து முடியுது. ஸோ இந்த கதையோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு பொண்ணோட பையன் அவர் வந்து இந்த சொத்தை வந்து இது பண்ணுறதுக்காக, அவங்களுடைய தாத்தாவை வந்து கொலை பண்ணுறதுக்காக மருந்துகளை வந்து மாற்றி வச்சுருவார். அந்த மருந்துங்களை வந்து எடுத்து இந்த மாத்தாங்கிற நர்ஸ் வந்து கரெக்டான மருந்தை தான் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க தப்பான மருந்து போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த தாத்தா வந்து அவரே வந்து கழுத்தறுத்து இறந்துருக்காரு. ஸோ இதை வந்து சூசைடுன்ற மாதிரி கேஸை வந்து மூடிடுவாங்க. அப்போனா அந்த சொத்து வந்து அந்த பொண்ணுக்கு தான் போய்டுன்ற மாதிரி நினச்ச நம்ம கேப்டன் அமெரிக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இந்த இது வந்து கொலை அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வந்து ஹையர் பண்ணி, அதாவது யார் அனுப்புனா எப்படி அனுப்புனாங்கன்னு அவருக்கே தெரியாமல் அனுப்பி ஹையர் பண்ணி இந்த கொலையை வந்து கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்ல, ஸோ இவரு வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சா கடைசியில் எல்லாமே கேப்டன் அமெரிக்கா தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து சொத்துக்காக தான் பண்ணியிருக்காருன்றது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட ஷார்ட் ஸ்டோரி. ஸோ இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.